ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். 7/1/2026க்கான கேரளா லாட்டரி சார்ட் டிசைன் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இன்றைக்கான கெஸ்ஸிங் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கான கெஸ்ஸிங்கில் நமக்கு இந்த இடத்துல 592 இந்த ஹோல் டே நமக்கு அடிச்ச ரிசல்ட்டை ஃபுல்லாக பார்த்துக்குங்க. சரிங்களா? ஸோ இதுலேருந்து பாருங்கள் 592 சரிங்களா? 592, 429, 869, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 869, 601, 465, 995. ஸோ இது வரைக்கும் நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். சரிங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 592க்கு நமக்கு டேரெக்டாக ஒரு 3D 592. சரிங்களா? நெக்ஸ்ட்டு 825க்கு ஒரு 2ஆம் நம்பர் மட்டும் வந்திருக்கு. இங்கே 3D பாஸு. நெக்ஸ்ட்டு 869லேருந்து நமக்கு ஒரு 6ஆம் நம்பர் மட்டும் வந்திருக்கு. சரிங்களா? நெக்ஸ்ட்டு ஒரு 869லேருந்து 8ஆம் நம்பர் மட்டும் நமக்கு வந்திருக்கு. சரிங்களா? இங்கே ஒரு 6, இங்கே ஒரு 8 மட்டும் வந்திருக்கு. இங்கே 3D நமக்கு 3D பாஸு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 601லேருந்து நமக்கு 510, 01, 2D நம்பர் பாஸ் ஆகிருக்கு. சரிங்களா? நெக்ஸ்ட்டு 465லேருந்து 2 நம்பர் ஏசி நம்பர் பாஸ் ஆகிருக்கு. இங்கே நமக்கு பிசி நம்பர் பாஸ் ஆகிருக்கு. சரிங்களா? இப்போது 995லேருந்து நாளைக்கு 2 நம்பர்ஸ் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. அது இல்லாமல் நம்ம போன மாதம் 13ஆம் தேதின்னு நினைக்கிறேன். சரிங்களா? அதாவது மொத்தம் 6 நம்பர் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த 6 நம்பரில் முதல் நம்பர் சரிங்களா? முதல் நம்பர் 4ன்னும் லாஸ்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 5 அப்படின்னு சொல்லி இருந்துச்சு அப்படின்னா, அடுத்த நாள் ஆல் போர்டுக்கு 4 அல்லது 9 அப்படின்னு சொல்லிட்டு வருது அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். சரிங்களா? 4 அல்லது 9 அப்படி நம்பர் வரதுக்கான சான்ஸ் அப்படிங்கிறது சொல்லியிருந்தோம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா போன மாதம் பார்த்தீங்கன்னா 4, 5 அடித்தப்போ நமக்கு 146. ஸோ இந்த ரிசல்ட் தான் நல்லா பாருங்களேன். லாஸ்ட் நம்பரும் ஃபஸ்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 4, 5, அடுத்த நாள் 146 ரிசல்ட். சரிங்களா? ஸோ அதே மாதிரி நாளைக்கும் 4 அல்லது 9 அப்படி நம்பர் வரதுக்கான சான்ஸ் இருக்குது. இப்போ நமக்கு 995லேருந்து 2 நம்பர் வரணும் அப்படிங்கிறத பார்த்தாச்சு. சரிங்களா? ஸோ 995 அப்படி நம்பர் வந்துச்சுன்னா என்ன நம்பர் வரலாம் அப்படிங்கிறத பாருங்கள். 995லேருந்து 2 நம்பர்ஸ் வரணும். சரிங்களா? இங்கே நமக்கு 745 அடித்து ரிட்டன் அதே மாதமும் சேம் நம்பர் ஒரு 745, 880 அடித்து அதே நம்பர் சேம் நம்பர் 880, திரும்ப ஒரு 925 அடித்து நமக்கு இங்கே சேம் நம்பர் 925 அப்படி நம்பர் அடிக்கிறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஏபி மட்டும் திருப்பியிருக்காங்க. இங்கே 880ங்கிறது நமக்கு டைரெக்டாக வச்சுட்டாங்க. சரிங்களா? இப்போ 925ம் பாக்ஸ் பண்ணி அடிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த நம்பர் வரதுக்கான இன்னொரு வாய்ப்பு பார்த்தீங்கன்னா, இங்கே நம்ம இந்த மாதிரி நம்ம நிறைய டைம் சொல்லியிருக்கோம். அந்த பர்டிகுலராக நம்ம வர டைமில் நம்ம சொன்னப்போ வராமல் இருந்தாலும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. இங்கே நமக்கு இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் 510லேருந்து 345 வரைக்கும் பார்த்துக்குங்க. இதில் 51 அப்படி நம்பர் இருக்குது. சரிங்களா? 51 அப்படி நம்பர் இருக்குது. 52 அப்படி நம்பர் கேப்பில் இருக்குது. அடுத்து 53. சரிங்களா? ஸோ இந்த நம்பர்ஸ் எல்லாம் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 54 அப்படி நம்பரும் அடங்கும், 53ங்கிற நம்பரும் அடங்கும், 50 அப்படி நம்பரும் அடங்கியிருக்கு. சரிங்களா? இப்போது கேப்பில் நமக்கு ஒரு 52 அப்படி நம்பரு வரணும். ஏன்னா இங்கே 0, 50, 51, 52 கேப்பில் இருக்குது. 53, 54 இதுலேயே இருக்குது. சரிங்களா? அப்போது 52 அப்படி நம்பர் ஒன்று வரணும். நம்பர்ஸ் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. இப்போது நமக்கு பி போர்டில் மட்டும்தான் நமக்கு 5 அப்படி நம்பர் இன்னும் வரல. சரிங்களா? இதில் இன்னொரு பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே நமக்கு பி போர்டு 1ஆம் நம்பர் வந்திருக்கு, 3ஆம் நம்பரு ஏ போர்டில் வந்திருக்கு. அப்போ 2ஆம் நம்பருங்கிறது சி போர்டில் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. இங்கே 5 அப்படி நம்பர் 952 அப்படி நம்பரு அடிக்கிறதுக்கான சான்ஸ் வந்துருக்கு. சரிங்களா? 952 அப்படி நம்பர் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏபிஎஸ்சிபிசி 95, 59, அதே மாதிரி 99 தனியாக எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு ஆல் போர்டில் 4 அல்லது 9 அப்படி நம்பர் வரதுக்கான நல்ல ஒரு வாய்ப்பு வந்துருக்கு. சரிங்களா? 952 ஒரு சிங்கிள் ஷாட்டில் ஒரு நம்பர் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த கிராஸ் லைனில் பாருங்கள் 592, 820, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 359. சரிங்களா? ஸோ இந்த 592 பார்த்தீங்கன்னா ஃபுல் டேரெக்ட் தான். சரிங்களா? ஃபுல்லாக நமக்கு டேரெக்ட் தான். 592 1ஆந்தேதி 592 டேரெக்ட் பாஸு. நெக்ஸ்ட் நமக்கு 2 நாள் கேப் விட்டு சரிங்களா? 2 நாள் கேப் விட்டு
820 அப்படிங்கிற நம்பரும் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் தான் சரிங்களா. 820ம் டைரக்ட்டா தான் வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு 359 இந்த நம்பர்ஸும் டைரக்ட்டாக வர்றதுக்கான சான்ஸ் இருக்கு. 952 ஒண்ணு குடுத்துருக்கோம். அது இல்லாம 359 ஸோ இந்த ஒரு நம்பர்ஸ் மட்டும் 4Dல வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. வர்றதுக்கான நல்ல ஒரு சான்ஸ் இருக்கு. நம்ம ஆல் போர்டுக்கு 4, 9 அப்படிங்கிற நம்பரும் பார்த்தாச்சு. ஏபிஎஸ், சிபிஎஸ்சில 95, 59 வரதுக்கு சான்ஸ் இருக்கு. சப்போர்ட்டுக்கு 99ம் குடுத்துருக்கோம். சரிங்களா. ஸோ இது 2 நம்பர்ஸ்லயும் வந்து பார்த்தீங்கன்னா 95 அப்படிங்கிற நம்பர் அடங்குது. ஸோ அதனால 952, 359 இந்த நம்பர் 4Dயா எடுத்து ட்ரை பண்ணணும்னு வச்சீங்கன்னா, இங்க கீழ பாருங்க 5ஆம் நம்பர் வந்திருக்கு. சரிங்களா. 55, 92 ஸ்ட்ரெயிட்டா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 55, 92 1ஆம் தேதி ஸ்ட்ரெயிட்டா வந்திருக்கு. நெக்ஸ்ட் 820 பாருங்க. இது கீழயே பாருங்க 7ஆம் நம்பர் 78, 20 ஸ்ட்ரெயிட் நம்பர். ஸோ நெக்ஸ்ட் இங்க வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் 73, 59 அப்படிங்கிற நம்பரும் நல்ல ஒரு சான்ஸ் இருக்கு. சரிங்களா. ஏன்னா இது எல்லாமே நமக்கு ஸ்ட்ரெயிட்டா வந்திருக்கு. இந்த நம்பரும் ஸ்ட்ரெயிட்டா வந்திருக்கு. இந்த நம்பரும் ஸ்ட்ரெயிட்டா வர்றதுக்கான சான்ஸ் இருக்கு. நாளைக்கு நீங்க என்ன பண்றீங்கன்னா 1 லேக் பிரைஸ்ல இந்த நம்பர்ஸ எடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. இந்த நம்பர நீங்க ஃபுல் டேயா வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. சரிங்களா. இந்த நம்பர ஒரு ஃபுல் டேயாவும், இந்த நம்பர ஒரு 1 லேக் பிரைஸ்லயும் வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. வர்றதுக்கான சான்ஸ் இருக்கு. சரிங்களா. ஸோ உங்க கெஸ்ஸிங்லயும் வந்துச்சுன்னா மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்க. ஸோ அது மாதிரி நம்ம போடுற வீடியோஸ ஃபுல்லா பார்த்தீங்கன்னா அப்படின்னா தான், நான் என்ன சொன்னேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். தயவுசெய்து ஃபுல்லா பாருங்க. எந்த மாரி பேட்டர்ன் சொல்றேங்கிறத பாருங்க. நேத்தைக்கு நான் ஸ்க்ரீன்ஷாட் போடுறேன்னு சொல்லியிருந்தேன். ஸ்க்ரீன்ஷாட் லாஸ்ட்ல போட்டுருக்கேன். எங்க ஸ்க்ரீன்ஷாட் போடுறேன்னு சொன்னீங்க? போடவே இல்லன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்றீங்க. அப்போ நீங்க வீடியோ ஃபுல்லாவே பார்க்கல. பார்க்காதவங்களுக்கு போய் நம்ம வந்து அத ரிப்ளை பண்ணி எனக்கு வேஸ்ட் தான். ஏன்னா நான் ஃபுல்லா 2 நாளைக்கு முன்னாடியே சொன்னேன். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா மறந்துட்டேன். சாரி. நேத்தைக்கு நான் இதோட வந்து பார்த்தீங்கன்னா 4, 5 டைம் வந்து ஸ்க்ரீன்ஷாட் குடுத்துட்டேன். அதே மாரி ஒருத்தர் பழைய நண்பர் தான். பேசிட்டு ரொம்ப நாள் கழிச்சு கால் பண்ணாரு. இது மாரி நீங்க வந்து சொல்லல. இப்போ எடுத்துக்காட்டுக்கு உங்களுக்கு வந்து ஃபுல் ஜாதகம் மாரி உங்களுக்கு ஃபுல்லாவே எடுத்து குடுத்துட்டேன். இந்த சார்ட்லேருந்து இந்த நம்பர் வந்தா இந்த நம்பர ட்ரை பண்ணுப்பா அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன். சரிங்களா. அத வந்து நான் அப்பப்போ வந்து ஞாபகப்படுத்தணும்னு இல்ல. ஏன்னா நீங்க ஒவ்வொரு நாளும் ரிசல்ட் அடிக்கும்போதும், அந்த சார்ட்ட வச்சுக்குங்க. அதுலேருந்து என்ன வந்திருக்கு, என்ன வந்தா என்ன வரும் அப்படிங்கிறத ஒரு குறிப்பாவே ஒரு நோட்ஸாவே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா நீங்க அதுவும் ஒரு சில டைம் நான் வந்து பார்த்தீங்கன்னா, எழுதி வச்சுக்கன்னு சொல்லியிருந்தேன். இப்ப நானே எழுதி ஜஸ்ட் ஒரு ஃபோட்டோ மட்டும் வச்சுக்கங்கன்னு தான் சொல்றேன். அதையும் எடுத்து வச்சுக்க மாட்றீங்க. நான் என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. இப்போ எடுத்துக்காட்டுக்கு போன மாசம் இந்த 92 வந்துச்சு அப்புட்ன்னா, 20 வரும் அப்படிங்கிற நம்பர் நான் சொல்லியிருந்தோம். அன்னைக்கு நம்ம 20 வந்த அன்னைக்கு அதுக்கு முன்னாடியும் சரி, 92 அடிச்சு நமக்கு 20ன்னு சொல்லி அடிச்சிருப்பாங்க. இத வந்து நீங்க அந்த டைம்ல சொல்லல அப்படின்னா, நான் என்ன சொல்றது சொல்லுங்க? டெய்லி கெஸ்ஸிங் போடும்போது அத மத்தபடி தான் நம்ம வந்து சொல்லுவோம். ஒரு சில இத வந்து பார்த்தீங்கன்னா ஞாபகப்படுத்துவேன். அதுக்கு தாங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சார்ட்டே உங்களுக்கு குடுத்துருக்கேன். ஸோ ஒவ்வொரு நாளும் ரிசல்ட் அடிக்கும்போது நம்ம பேட்டர்ன்ல ஏதாவது வந்திருக்கா அப்படிங்கிறத பாருங்க. பார்த்துட்டு எடுத்து ட்ரை பண்ணுங்க. அதே மாரி தான் இந்த 610க்கும் ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்லியிருந்தேன். ஃபுல்லா நீங்க சின்ன நம்பரா இருந்தா அதோட டோட்டல் பண்ணி, அதோட பவர் நம்பர் ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். இந்த நம்பருக்கும் இதுக்கும் ஏதாவது கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுவீங்கன்னு பார்த்தேன். யாரும் ட்ரை பண்ணல. நெக்ஸ்ட்டு இன்னைக்காவது இந்த 45 இப்ப நான் நேத்தைக்கு கூட வீடியோ சொல்லும்போது சொல்லியிருந்தேன். 2, 3 நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6 நம்பர்ல 2 டைம் அடிச்சுட்டாங்க. கூடிய சீக்கிரம் வந்துரும். ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். ஒருத்தர் கூட அதாவது நான் வந்து உங்கள்ட்ட காசு கேட்க போறதில்லங்க. சரிங்களா. நீங்க நான் இப்ப ஏதோ ஒரு வீடியோ போடுறேன் அப்படின்னா, நீங்க ஏதாவது நம்ம ஏதாவது வின்னிங் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொன்னா தான் எனக்கு ஒரு வீடியோ போடுறதுக்கு ஒரு இதா இருக்கும். சரி பரவால்ல வின்னிங் வாங்குறாங்க அப்படின்ட்டு. எதுவுமே சொல்ல மாட்றீங்க. எனக்கு ஒண்ணும் சொல்ல முடியல. சரி ஓகே. என்ன இருக்கு? ரைட் ஓகே. இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டா இப்ப இந்த 2, 1க்கும் வந்து பார்த்தீங்கன்னா 73, 37 அப்படிங்கிற நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா வரும். இதாச்சும் நான் சொல்றேன் சரிங்களா. மாயத்தை நான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டேன். 73, 37 அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கான சான்ஸ் அதிகமா இருக்கு. எடுத்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சுக்கங்க. சரிங்களா. போன மாசம் ஃபர்ஸ்ட்டே அடிச்ச 21க்கு ஒரு 73 நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க செக் பண்ணிட்டு கூட ட்ரை பண்ணுங்க. சரிங்களா. அதாவது அ என்னன்னா, நீங்க வந்து வின்னிங் இவ்வளோ பண்ணேன், அவ்வளோ பண்ணேன்னு கூட சொல்ல வேணாம். வின்னிங்ங்கிற ஒரு பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத ஒரு கமெண்ட் பண்ணா போதுங்க. அது போதுங்க நமக்கு. 1, 2
இத நான் லாஸ்ட் டைம் அடிக்கும்போது கூட மறுபடியும் கூட சொல்லியிருந்தேன். 1, 2 வந்து பார்த்தீங்கன்னா 2 வாட்டி அடிச்சிருக்காங்க. 73 அப்படிங்கிற நம்பரு. அதுக்கு முன்னாடியே மறுபடியும் ஒரு கன்ஃபர்மேஷன குடுத்து 7337 அப்படிங்கிற நம்பர் வந்திருக்கு. சரிங்களா? ஸோ நான் நேத்தையே வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்க்ரீன்ஷாட் குடுத்துட்டேன். இருந்தாலும் இன்னைக்கும் ஸ்க்ரீன்ஷாட் வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்ல வச்சிருக்கேன். தேவைப்படுறவங்க எடுத்து வச்சுக்கங்க. நான் வந்து வீடியோ சொல்லணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்காதீங்க. அதில உள்ள பேட்டர்ன ரீட் பண்ணி வச்சுக்கங்க. அந்த பேட்டர்ன் அமைஞ்சுச்சு அப்புட்ன்னா, எடுத்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுங்க. அப்படி இல்லன்னா, நீங்க 1 மாசம், 2 மாசம் கூட பாருங்க. ரெகுலரா ஃபாலோ பண்றவங்க, ஃபாலோ பண்ண ஆரம்பிங்கன்னு சொல்லிட்டு 1ஆம் தேதி நான் வந்து பார்த்தீங்கன்னா, அவ்வளோ நேரம் பேசினேன். யாருமே அந்த அளவு ரெஸ்பான்ஸ் எடுத்து ஃபாலோவும் பண்ணல. இதுக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட விருப்பம் தான். சரிங்களா? ஃபாலோ பண்ணீங்கன்னா மட்டும் தான் வின்னிங் பண்ண முடியும். நான் சேனல் ஆரம்பித்த காலத்துலேருந்து நான் சொல்லிட்டு தான் இருக்கேன். ஆனா, யாரும் அந்த அளவுக்கு ஃபாலோ பண்ண மாட்றீங்க. டெய்லி கெஸ்ஸிங்கில ஒவ்வொரு நாளுமே 1 நம்பர்ல போச்சு, 2 நம்பர்ல போச்சுன்னு சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதாங்க. என்னைக்கு நீங்க எடுத்து ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ, அப்ப தான் நீங்க ரூவா கண்ல பார்க்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.